எலக்ட்ரீஷியன் ட்ரேடோட இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷனில் நம்ம கற்றுக்க போகிறது டெஸ்ட் ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர் ஃபார் ஓவர் கரண்ட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். இந்த செஷனோட முடிவில் உங்களால் கண்டிப்பாக சர்க்கியூட் பிரேக்கரோட டெஸ்ட் ட்ரிப்பிங்க்கு ரிலேவை கனெக்ட் பண்ண முடியும். ட்ரிப்பிங் கரண்ட்டுக்கு கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்டை செட் பண்ண முடியும். டெஃபினிட் டைம் லேக்கு ட்ரிப்பிங் கரண்ட்டை செட் பண்ண முடியும், அதாவது ஓவர் கரண்ட். எக்ஸ்ட்ரீம் இன்வர்ஸ் கேரக்டரிஸ்டிக்கு கரண்ட்டை செட் பண்ண முடியும், அதாவது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். எலக்ட்ரீஷியன் டூல் கிட் மற்றும் தேவைப்படும் உபகரணங்கள். எலக்ட்ரீஷியன் டூல் கிட் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் 400 amperes 415 volt with manual, overcurrent relay with manual, current injection unit with manual, மல்டிமீட்டர் அல்லது ஓம் மீட்டர். எச்சரிக்கை: மல்டிமீட்டரை பயன்படுத்தும் போது வோல்டேஜ், கரண்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸுக்கு செலக்டர் ஸ்விட்சுடைய சரியான மோடையும் சரியான ரேஞ்சையும் தேர்வு செய்யணும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்: சர்க்கியூட் பிரேக்கரை பவர் சப்ளைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியான எர்த்திங் கேபிளை கொடுக்கணும். ஒருவேளை சர்க்கியூட் பிரேக்கருடைய ட்ரிப்பிங் சர்க்கியூட்டோட கலரோ ஸ்மெல்லோ மாறுபட்டு இருந்துச்சுன்னா ட்ரிப்பிங் சர்க்கியூட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க. சர்க்கியூட் பிரேக்கருடைய ஃபிட்டிங்ஸ் ஹெவி ஆயிடுச்சுன்னா அப்போ அதை ஃப்ளாட் ஃபைலால் ஃபைல் பண்ணுங்க. சர்க்கியூட் பிரேக்கருடைய லூஸ் டெர்மினேஷனை டைட் பண்ணுங்க. சர்க்கியூட் கேபிளோட இன்டர்னல் வயரிங் கேபிள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை மாற்றிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் சர்க்கியூட் பிரேக்கருடைய ட்ரிப்பிங் காயில் ரெசிஸ்டன்ஸில் முன்னை விட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அப்போது சர்க்கியூட் பிரேக்கரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. டெஸ்ட் ட்ரிப்பிங்க்கு ரிலே மற்றும் சர்க்கியூட் பிரேக்கரை கனெக்ட் பண்ணுங்க. ரிலே, சர்க்கியூட் பிரேக்கர் மற்றும் கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்டை வச்சு ஒரு சர்க்கியூட் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் படி கனெக்ஷனை செக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. டேப் செட்டிங் கரண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கரண்ட்டை 1 ஆம்பியருக்கு செட் பண்ணுங்க. கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்: இதில் ஹை கரண்ட் சப்ஸ்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய லார்ஜ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷனில் இருக்க ஹை வோல்டேஜ் அதெல்லாம் யூட்டிலைஸ் ஆகும். சர்க்கியூட் பிரேக்கர் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோட பிரைமரி சைடில் லார்ஜ் கரண்ட் டைரக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது சர்க்கியூட் பிரேக்கர் கூட அட்டாச் ஆகிருக்கிற ஓவர் கரண்ட் ட்ரிப் ரிலேஸை டெஸ்ட் பண்ண சரியாக இருக்கும். ஓவர் கரண்ட் ரிலே இது சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லைனா ட்ரிப் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணப்பட்ட எலக்ட்ரிக்கல் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ். செட் பண்ண லெவலுக்கு அதிகமாக கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் ஏசிபி. ஏசிபி ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சிங் டிவைஸ். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ஓவர் கரண்ட், அண்டர் வோல்டேஜ் மற்றும் ஷார்ட் சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. ட்ரிப்பிங் கரண்ட்டுக்கு கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்டை செட் பண்ணணும். பிக்கப் கரண்ட்டுடைய வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணி டேப் செட்டிங் கரண்ட்டுக்கு வேல்யூவை செட் பண்ணணும். டயல்ல இருந்து மல்டிப்ளையரை செலக்ட் பண்ணி ஃபால்ட் கரண்ட்டை செட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் டைமை ரெக்கார்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும். ஃபால்ட் கரண்ட்டுடைய செட் வேல்யூ 2 ஆம்பியர்ஸாக மாறும். அப்புறம் டயலோட இண்டிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிலே ட்ரிப் ஆகணும். இப்போது கரண்ட் இன்ஜெக்ஷனை ஆன் பண்ணி கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்டில் ஃபிட் பண்ண ட்ரிப்பிங் ஆன் டைமரை அப்சர்வ் பண்ணணும். டிஎம்எஸ் டிஸ்கை அட்ஜஸ்ட் பண்ணி 1.0க்கு டைமை செட் பண்ணணும். அதுக்கப்புறம் அலுமினியம் டிஸ்க் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்புதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்டை ஆன் பண்ணி ட்ரிப்பிங் டைமை ரெக்கார்ட் பண்ணுங்க. டேபிளில் உள்ள ரீடிங்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்க. டெஃபினட் டைம் லேக்கு ட்ரிப்பிங் கரண்ட்டை செட் பண்ணுங்க, அதாவது ஓவர் கரண்ட். ரிலேவில் உள்ள டேப் செட்டிங்கை 2 ஆம்பியர் ஸ்லாட்டுக்கு மாற்றணும். டேப் செட்டிங் கரண்ட்டுடைய செட் வேல்யூக்கு பிக்கப் கரண்ட்டுடைய வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணணும். டயல்ல இருந்து மல்டிப்ளையரை செலக்ட் பண்ணி ஃபால்ட் கரண்ட்டை செட் பண்ணுங்க. கரஸ்பாண்டிங் டைமை தெரிஞ்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க. ஃபால்ட் கரண்ட்டுடைய வேல்யூ 2 ஆம்பியர்ஸாக மாறும். அப்புறம் டயலோட இண்டிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிலே நேரத்துக்கு ட்ரிப் ஆகணும். இப்போது கரண்ட் இன்ஜெக்ஷனை ஆன் பண்ணி கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்டில் ஃபிட் பண்ண ட்ரிப்பிங் ஆன் டைமரை அப்சர்வ் பண்ணணும். டிஎம்எஸ் டிஸ்கை அட்ஜஸ்ட் பண்ணி டைமை 0.5க்கு குறைக்கணும்.
அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்க அலுமினியம் டிஸ்க் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து சேருதாங்கிறத கவனிக்கணும். கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்டை ஆன் பண்ணி ட்ரிப்பிங் டைமை ரெக்கார்ட் பண்ணணும். டேபிளில் உள்ள ரீடிங்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீம் இன்வர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு கரண்ட்டை செட் பண்ணணும். அதாவது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட், ரிலே, சர்க்கியூட் பிரேக்கர் மற்றும் கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்டை வச்சு ஒரு சர்க்கியூட் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் படி கனெக்ஷனை செக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. டேப் செட்டிங் கரண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி 1 ஆம்பியருக்கு செட் பண்ணுங்க. டயல்ல மார்க் பண்ண டிஎம்எஸ் டிஸ்கை 0.2 பொசிஷனுக்கு செட் பண்ணுங்க. டயலோட மேக்ஸிமம் கரண்ட் இன்புட்க்கு டேப் செட்டிங் பிளக்கை இன்சர்ட் பண்ணுங்க. அப்புறம் டயல்ல மேக்ஸிமம் மல்டிப்ளையர் வேல்யூவை செலக்ட் பண்ணுங்க. ஃபால்ட் கரண்ட் மற்றும் ட்ரிப்பிங் டைமை ரெக்கார்ட் பண்ணுங்க. டேப் செட் வேல்யூக்கு பிக்கப் கரண்ட்டை செக் பண்ணுங்க. அப்புறம் ஃபால்ட் கரண்ட்டை கரண்ட் இன்ஜெக்டர் யூனிட்டுக்கு செட் பண்ணுங்க. ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆக்சுவல் ட்ரிப்பிங் டைமை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஃபால்ட் கரண்ட்டுடைய ஹையர் வேல்யூஸ்க்கு இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணுங்க. ரீகேப். இந்த செஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, டெஸ்ட் ட்ரிப்பிங்க்கு ரிலே மற்றும் சர்க்கியூட் பிரேக்கரை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு, ட்ரிப்பிங் கரண்ட்டுக்கு கரண்ட் இன்ஜெக்ஷன் யூனிட்டை செட் பண்ணுறது, டெஃபினிட் டைம் லேக்கு ட்ரிப்பிங் கரண்ட்டை செட் பண்ணுறது அதாவது ஓவர் கரண்ட், எக்ஸ்ட்ரீம் இன்வர்ஸ் கேரக்டரிஸ்டிக்கு கரண்ட்டை செட் பண்ணுறது அதாவது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். எலக்ட்ரீஷியன் ட்ரேடோட இந்த செஷனில் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷனில் புது கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.